தீயை பற்றி பல திகைப்பூட்டும் தகவல்களை தருவதற்காக QTV தமிழில் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் சகோதரர் பி சிராஜுதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெருப்பு கட்டுப்படுத்துவது, அதை பயன்படுத்துவது என்பது ஆரம்ப காலத்துல ஒரு சாதாரண காரியம் இல்லை. பல திறன்மைகளை கொண்டவர்கள் தான் அந்த காரியங்களில் ஈடுபட முடியும் என்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. அதே போன்று அந்த நெருப்பை பயன்படுத்தி வந்த மனிதன் ஒரு காலகட்டத்துல அந்த நெருப்பை வணங்கக்கூடியவனாக, அதை கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுத்தக்கூடியவனாக மாறிட்டான். இந்த காலகட்டத்துல கூட நம்ம பல சர்ச்சைகளை நெருப்பு சார்ந்து பார்க்கிறோம். தீபம் ஏற்றுவது போன்ற சர்ச்சைகள் பல எழுந்திருக்கின்றன. தீ என்பது, நெருப்பு என்பது ஒரு தெய்வத்தின் மறு உருவமாக அவர்கள் நீதிபதிகளே சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று. அப்ப இதுதான் மனிதன் எப்போது நெருப்பை கடவுளாக ஆக்குனா, கடவுள் வழிபாடுகள்ல, வணக்க வழிபாடுகள்ல நெருப்பு எப்போது புகுந்து கொண்டது, இது பற்றி நீங்க விலாவரியா சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா, மனிதர்கள் நாடோடிகளாக வாழ்ந்த காலத்துல ஆரம்பத்துல நெருப்பை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க. நெருப்பை பார்த்து பயந்து அதுல இருந்து விலகி ஓடினவங்க தான் மனிதர்கள், எல்லா மனிதர்களுமே. அதன் பிறகு ஒரு கட்டத்துல நெருப்பினுடைய தேவை அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த காலகட்டம்ங்கிறது மனித நாகரிகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இப்ப நெருப்பினுடைய தேவைகள் தெரியும் போதுதான் அதை பயன்படுத்துறது எப்படிங்கிறத பத்தி படிப்படியா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி நெருப்பினுடைய பயன் தெரிஞ்ச ஆரம்ப காலத்துல அந்த நெருப்பத்தை பயன்படுத்த தெரியுமே தவிர அதை உற்பத்தி பண்ண அவங்களுக்கு தெரியாது. இப்ப உற்பத்தி பண்ண தெரியாத போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், புவியியல் படங்கள்ல, அறிவியல் படங்கள்ல அந்த சிக்கிமுக்கி கல்லெல்லாம் வச்சு நெருப்பு ஆதி காலத்துல உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு. சிக்கிமுக்கி கல் எல்லாம் வச்சு நெருப்பை உருவாக்க கூட தெரியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல நெருப்பு இயற்கையா உருவாகும். இயற்கை அப்படின்னு சொன்னா மரங்கள்ல காடுகள்ல மரங்கள் ஒன்னோடு ஒண்ணு உறைவதன் மூலமா காட்டுத்தீ உருவாகும். இன்னைக்கு இந்த காட்டுத்தீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு பல நாடுகள்ல பல காடுகள் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காட்டுத்தீயினால. அந்த காட்டுத்தீங்கிறது இயல்பா மரங்கள் உரசுவதனால ஏற்படுறது. இப்படி மரங்களை உரசுவதனால ஏற்பட்ட அந்த தீ கிடைச்சதுன்னு சொன்னா, அந்த தீயை பாதுகாப்பா எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்துச்சு. இன்னைக்கு உணவுப் பொருட்களை எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறோமோ, கிடைக்காத ஒரு பொருளை பயன்படுத்துற மாதிரி தீயை ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்ட போது அதை தீயை பாதுகாக்கிறதுக்கு அவங்க சில முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படிதான் தீக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அந்த தீயினுடைய முக்கியத்துவம் தான் கடைசி காலத்துல வணக்க வழிபாட்டுல அதை சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த நெருப்பு ஆரம்பத்துல வரும்போது அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு முறை நெருப்பு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. இயற்கையா நம்ம சொன்னா அவங்க உற்பத்தி பண்ணல, கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு உற்பத்தி பண்ண தெரியாது, நெருப்பை உருவாக்க தெரியாது. கிடைச்சிருச்சு, இயற்கையா கிடைச்சிருச்சு. நம்ம சொன்னோம்னா காட்டு தீ மூலம் கிடைச்சிருச்சு. அதை பாதுகாக்கணும். இப்ப பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குழி வெட்டி அந்த குழியில அந்த நெருப்பை எடுத்து போட்டு, கிடைச்ச நெருப்பை எடுத்து போட்டு அதுல சொல்லிகளை போட்டு, அப்ப உங்களுக்கு கிடைச்சது எரிபொருளா என்ன கிடைச்சதுன்னா விலங்குகளுடைய கொழுப்பு. விலங்கு எண்ணெய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எண்ணெய் வெண்ணெய் எல்லாமே விலங்குகளுடைய கொழுப்பு தான். அந்த விலங்குகளுடைய கொழுப்பை போட்டு அதை தான் ஊத்தி அவங்க அந்த நெருப்பை அணையாம பாதுகாக்கிறாங்க. இந்த நடைமுறை தான் பிற்காலத்துல யாகங்களா பரிணாமம் அடையுது. எரிபொருளா கொழுப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொழுப்பு தான் ஆரம்ப காலத்துல கொழுப்பு தான் எரிபொருள். எந்த எரிபொருளும் இப்ப கிடையாது. எரிபொருள் அப்படின்னு சொன்னா, இப்ப இது எண்ணெய் ஊத்துவாங்கல்ல, யாகம் வளர்க்கும் போது இப்ப எண்ணெய் ஊத்துவாங்க. இந்த எண்ணெய் நெய் எல்லாம் ஊத்துறாங்கல்ல, அதுதான் கொழுப்பு. கொழுப்பை ஊத்தி அது மாதிரி பாதுகாத்தாங்க. அப்படி பாதுகாத்த அந்த நடைமுறை தான் யாகங்களா பரிணாமம் அடைஞ்சது. இன்னைக்கும் கூட நீங்க யாக குண்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கல்லுல வச்சு அதுக்குள்ளார நெருப்பை போட்டு அதுல எண்ணெய் ஊத்தி இன்னமும் அதை நடைமுறையில படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் இருக்குது. ஆரம்பம் அங்கதான், அங்க யாகமா மாறினது. யாகம்ங்கிறது அதுதான். இப்ப அதுல வேள்வி அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு வரும்போது, வேள்வி அப்படின்னு சொன்னா, வேள்வி என்றால் அது விலங்குகளை அதுல சுட்டு சாப்பிடுறது. அப்ப விவசாயம் எல்லாம் கிடையாது.
இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரம்ங்கிறது வேட்டையாடுறது மட்டும்தான். இப்ப வேட்டையாடி அங்கேருந்து கொண்டு வந்த விலங்குகளை வந்து நெருப்புல வந்து வேக வச்சு சாப்பிடுறது, இது எப்படி இந்த பழக்கம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, இயற்கையா வந்து காடுகள் வந்து எரியும் போது அதுல வந்து இறந்து கிடந்த விலங்குகள் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க, அது மென்மையா இருக்கு. வேட்டையாடும் போது பச்சையா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல. சரி. இப்ப வெந்ததுக்கு பிறகு அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப மென்மையா இருக்கு. ஆக வெந்ததுக்கு அப்புறம் மென்மையா இருக்கும், நல்லா சுவையா இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கறத அப்பதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம அந்த நெருப்பு ஏற்கனவே அவங்க வந்து பயன்படுத்த தொடங்கிட்டதுனால அந்த நெருப்புல வந்து அதை வேக வச்சிடுறாங்க. இப்படிதான் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது புத்தருடைய காலம் வரைக்கும் இதுதான் தொடர்ந்து வருது. அப்படி இது வந்து தடுக்கிறது வந்து புத்தர் தான் தடுக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி யாகம், வேள்வி இந்த பெயர்கள்ல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள், அதாவது விலங்குகளை அவங்க வந்து கொன்னு இது செய்யறாங்க. யாகம், வேள்விங்கிறது வந்து விரிவடைஞ்சிடுது காலப்போக்கில். விரிவடைஞ்சு இது வந்து கடவுள் பெயரால வந்து பரிணாமம் அடைஞ்சு விரிவடைந்து அது வந்து பெரிய பரிணாமம் அதிகமாகி ரொம்ப ஆயிரக்கணக்கான விலங்குகளை வந்து கொல்றது அப்படிங்கிற மாதிரி வந்து அதை விருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதுதான் புத்தருடைய காலம் வருது. புத்தர் வந்து இதை தடுக்கிறார். உங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி கடவுள் பெயரால் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கிறாரு. புத்தரே வந்து ஒரு மன்னர் குடும்பத்திலேருந்து வந்தவர். அவர் சத்திரியர்னு சொல்றாங்க, சத்திரியர் கிடையாது, அது வேற விஷயம். ஆனா புத்தர் வந்து ஒரு அரச குடும்பத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால மன்னர்கள்ட்ட அது வந்து ஈஸியா போய் ரீச் ஆயிடுச்சு. இதை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு புத்தருடைய செல்வாக்கு அதிகமாகும் போது அந்த செல்வாக்குல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நாங்களும் வந்து இதை விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த கொள்கை இவங்களுக்குன்னு தனியா கொள்கை. இப்ப அந்த சிலை வழிபாடுங்கிறது கூட வந்து இந்தியாவுடைய பூர்வ குடிமக்கள்கிட்ட இருந்ததுதான். அதை எடுத்துக்கிட்டு அது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்ன மாதிரி அசைவம் சாப்பிடுவதை விடுறதுங்கிறது கூட புத்தருடையதுதான். புத்தர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்காக விலங்குகளை வந்து அதிகமா கொள்ளாதீங்கன்னு தான் சொன்னார். இறந்து போனதுக்கு அப்புறம் சாப்பிடலாங்கிறது ஒரு இது சொன்னார் புத்தர். இன்னைக்கு மத ரீதியா வந்து நடைமுறையில் உள்ளது எல்லாமே வந்து ஆரிய சமூகம் எதை செஞ்சாங்களோ அதுதான் இன்னைக்கு மதமா பரிணாமம் அடைஞ்சிருக்கு. டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியாவின் பூர்வகுடி மக்களிடம் வந்து கடவுள் வழிபாடு இருந்தது, பல்வேறு விதமான கடவுள் வழிபாடு இருந்தது. ஆனா அது மதமா இல்லை, அதுக்கு மதம் பேர் வச்சதெல்லாம் பிற்காலத்துல. ஆக அந்த மக்கள் ஏதோ ஒரு வழக்கத்தை பின்பற்றிட்டு வந்தாங்க. அப்படிதான் வந்து ஆரியர்களுடைய வழிபாடு தான் இன்னைக்கு வந்து இந்து மதமா பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இப்ப ஆரியர்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கிடையாது. நம்ம வரலாறுல வந்து சாதாரணமா படிக்கிறோம், ஆரியர்கள் வந்து கிமு 2000ஆவது ஆண்டுல வந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. இதை நாம சொல்லல, உலகத்தில் உள்ள எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க தரப்புல இருந்தே ஒருத்தர் அதை சொல்லியிருக்காரு, பாலகங்காதர திலகர். அவர் தான் இந்தியாவுல இந்துத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர்கள் ஒருத்தர். அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆர்டிக் ஹோம் இன் த வேதாஸ் அப்படிங்கிற புத்தகத்துல 414 465 பக்கங்கள் வரையிலுமான அந்த பக்கங்களை படிச்சு பார்த்தோம்னா அதுல அந்த செய்தியில சொல்லிருக்காரு, நாங்க வந்து ஆர்டிக் பகுதியிலிருந்து வந்தோம். இப்ப அந்த ஆர்டிக் பகுதியாக இருந்தாலும் மத்திய ஆசிய பகுதியாக இருந்தாலும் ரெண்டுமே பனிப்பகுதி, குளிர் பிரதேசம். காகசியா அப்படிங்கிற பகுதியில இருந்து தான் மத்திய ஆசியாவுக்கு வர்றாங்க, மத்திய ஆசியால இருந்து ஈரான் வர்றாங்க, ஈரானும் பனி பிரதேசம் தான். ஓகே, அங்கிருந்து மத்திய ஆசியாவில இருந்து காகசியா, ஈரான் வழியா, ஆப்கானிஸ்தான் வழியா தான் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. இது வர்ற பகுதிகள் எல்லாமே பனி நிறைந்த பகுதி. இப்ப அந்த பனி நிறைந்த பகுதிகளில் தான் அவங்களுடைய ஆரம்ப காலம் ஆரம்பிக்குது. ஆரியர்களுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது பனி நிறைந்த பகுதிகள் ஆரம்பிக்குது, குளிர் பிரதேசங்கள்ல ஆரம்பிக்குது. இததான் வந்து பாலகங்காதர திலகர் என்ன சொல்றாரு, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு நாங்க பனி பகுதியில இருந்து வந்ததுதான் காரணம்னு அவரே சொல்றாரு. இப்ப அந்த தீயை வணங்கக்கூடிய வழக்கம், தீக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் வந்து வச்சு பார்த்தோம்னா நாங்க வந்து அங்கேருந்து வந்தோங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம்னு அதையே ஆதாரமா காட்டுறாரு. இதே நெருப்பு அதிகம் முன்னிலைப்படுத்துறோம் என்றால் நாங்கள் இருந்த பகுதி வந்து நெருப்பு அதிகமா பயன்படுத்தப்பட்ட பகுதி. அதனாலதான் நாங்க வந்து அவர்கள் வந்து கம்பளி ஆடைகளை தான் அனுபவம். ஆரியர்களுடைய வரலாறு படிச்சு பார்த்தாங்கன்னா ஆரியர்கள் வந்து ஆரம்பத்துல கம்பளி ஆடைகளை அணியக்கூடியவர்கள் அப்படின்னு, பருத்தி ஆடைகளை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கம்பளி ஆடைகள் தான் வந்து குளிர் பகுதியில அணியக்கூடிய ஆடை. ரெண்டாவது, இன்னமும் பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பால், தயிர் இதெல்லாம் வந்து அதிகமா எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா குளிர் பிரதேசங்கள்ல உள்ளவங்க தான். இப்ப இன்னைக்கு ஈரான் மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடியது வந்து அந்த தயிர், அந்த பால் இதெல்லாம் இன்னைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க அதிகமா பயன்படுத்தினாங்க.
இதுதான் அவங்க வந்து நெருப்பு வந்து இதுதான் அப்படி இந்த பேஸ்ல தான் வந்துச்சு. ரெண்டாவது பனி பிரதேசங்கள்ல இருந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இதை சொல்றாரா? எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெருப்புக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நாங்க பனி பிரதேசங்கள்ல இருந்து வந்தது காரணம் இல்ல. குறிப்பா அவங்க அந்த மத வழிபாடுகள், இந்த தீப ஆராதனை அது போன்று இல்ல. அதான் யாகம் வேள்வி, இந்த தீபம் அப்படிங்கிறது வந்து அது இங்க உள்ள அது கலந்தது. அவங்கள்ட்ட இருந்தது ரெண்டே விஷயம் வந்து யாகம் வேள்வி. இந்த இரண்டுமே அங்கிருந்து வந்தது. இப்ப ஆரம்ப காலத்துல வந்து தீபம் அப்படிங்கிறது வந்து வெளிச்சத்துக்காக வச்ச ஒரு இது இருக்கு. வெளிச்சத்துக்காக இப்ப ஏதோ ஒண்ணு போறாங்க, வெளிச்சம் வேணும், அப்ப லைட்டு கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தீபம் எடுத்து வைப்பாங்க, அதுல எண்ணெய் ஊத்தி வைப்பாங்க. இது வழிபாட்டுக்காகனது கிடையாது. வெளிச்சம். அப்ப விளக்கு கிடையாது, விளக்கு உருவாக்க முடியாது. அதுல ஒரு குழிவான ஒரு பகுதியில கொஞ்சோண்டு திரிய ஊத்தி அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வெளிச்சு வைக்கிறது வந்து வெளிச்சத்துக்காக தான். கண்டிப்பா கண்டிப்பா. அது போன்று ஏற்பட்டதான் தீபங்கள். தீபம் இந்த பிற்காலத்துல இத எப்படி வந்து இது வேதத்தோட தொடர்பு ஏற்படுத்து அப்படின்னா, ஆரம்ப கால ஆரியர்கள் வந்து ரிக்வேதம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத சொல்லும் போது, ஆரம்ப கால ஆரியர்கள் இந்த தீயை வந்து இப்ப உருவாக்கிட்டாங்க இல்லையா, இந்த தீயை வந்து அணையாம பாதுகாக்கணும். இப்ப அதை யாரு செய்யறது? எல்லாமே வந்து நாடோடிகள். வேட்டையாடணும். வேட்டையாடினாதான் உங்களுக்கு உணவு கிடைக்கும். அப்படி வேட்டையாடி உணவு சேமிக்க வேண்டிய ஒரு நிலையில இருந்ததுனால இந்த தீயை வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அங்க இருந்த வேட்டையாட முடியாத வயதான அல்லது உடல் பலவீனமானவங்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த சுள்ளிகளை போட்டு அதுல வந்து கொழுப்பை உருக்கி ஊத்தி அந்த நெருப்பை அணையாம பாதுகாக்கிறாங்க. இப்ப அவங்க தனியா உட்காந்துக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு வந்து தனிமையில நம்மளே உட்காந்தோம்னா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு செய்யணும்னு தோணும். இப்ப அப்படி இருக்கும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்திரன்ட்ட வந்து வேண்டதா வந்து சொல்றாங்க. என்ன வேண்டாங்கன்னு சொன்னா, எங்களுக்காக வந்து வேட்டையாட போயிருக்கவங்களுக்கு நிறைய வந்து வேட்டை விலங்குகள் கிடைக்கணும். இதுதான் அவங்க வந்து அதுதான் வழிபாடா வருது. இப்ப அங்க அந்த ஆரம்ப காலத்துல வேட்டைக்கு செல்ல முடியாத மனிதர்கள் வந்து அந்த நெருப்பை பாதுகாக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அவர்கள் தான் பிற்காலத்துல அது புரோகிதமா மாறுது. புரோகிதர்களா? அதுதான் புரோகிதமா மாறுது. அந்த எண்ணெய் ஊற்றி அந்த சுளிகளை போட்டு வந்து உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து புரோகிதமா மாறுது. அவர்களுக்கு வந்து வேட்டையாட போனவர்கள் வந்து வேட்டையாடி கொண்டு அவர்களுக்கு கொடுப்பாங்க மாமிசத்தை. அதுதான் வந்து தட்சணையாக மாறுது. தட்சணை அந்த அவிர்பாகம்னு சொல்றதெல்லாம் வேட்டையாடியவர்கள் அவங்க வந்து அந்த இதுல ஒரு பாகத்தை இவங்களுக்குன்னு ஒதுக்கி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த தீ வந்து எல்லாருக்கும் தேவையானது. ஒண்ணு காட்டு விலங்குகள்ட்ட இருந்து அவங்கள பாதுகாக்கிறது, குளிர்ல இருந்து பாதுகாக்கிறது, உணவை வந்து சமைச்சு சாப்பிடுறது, இது எல்லாத்துக்குமே தீ தேவையா இருந்ததுனால தீக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப தீயை வணங்கக்கூடியவர்களுக்கு கடைசி வந்து அது ஒரு மரபு சார்ந்த ஒரு வேலையா போயிடுச்சு. இப்ப தீயை நான் செய்யறேன்னு சொன்னா எனக்கு பிறகு என்னுடைய மகன் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப இவங்க வந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இவங்களால வேட்டையாட முடியாது, போக முடியாது. அது சுலபமா வேலைங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்க வழி வழியா வந்துட்டாங்க. அவங்க தான் புரோகிதர்கள். தீயை வந்து வணங்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த புரோகிதர்களா மாறுறாங்க. மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க வந்து அவங்களால உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த ரிக்வேதம். இப்ப இந்த ரிக்வேதத்தை பத்தி சொல்லும் போது, பூஜை செய்யும் காலங்களில் பாடப்படும் தோத்திர பாடல்கள். இந்த தோத்திர பாடல்கள்னா சோஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தோத்திர பாடல்கள். இதெல்லாம் என்னன்னு சொன்னா வந்து புகழ்ந்து பாடுறது. இப்ப இது எதுக்காக பாடினாங்கன்னா, இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் உள்ளவங்களுக்காகவோ அல்லது கடவுள் நம்பிக்கைக்காகவோ செய்யல. அவங்க தனிமையில உட்காந்துருந்த அந்த தனிமையை போக்குறதுக்காக அவங்க பாடினதுதான். அந்த தீயை பாதுகாத்துட்டு இருந்த அந்த மனுஷன் பாடுற பாட்டு அதுதான் தோத்திர பாடல். அதுக்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் மற்ற வேதங்கள் உருவாகுது. மற்ற வேதங்கள்னா ரிக்வேதத்துக்கு பிறகு வந்து யஜுர், சாம, அதர்வண வேதங்கள்லாம் வந்து பிற்காலத்துல வருது. ஒரு 500 வருஷம் 600 வருஷத்துக்கு பிறகு இந்த யாகம்னா இப்படிதான் செய்யணும், இந்த நேரத்துல இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வரையறைகள்லாம் வந்ததுக்கு பிறகு அது எந்தெந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரையறை பண்ணதுக்கு பிறகு அந்த வரையறைகளை உள்ளடக்கியதான் யஜுர்வேதம். இந்த ரிக்வேதம் வந்து வெறும் தோத்திர பாடல்கள் தான். அதுக்கப்புறம் அந்த அதுக்கு வரையறைய வந்ததுக்கு பிறகு அது வந்து யஜுர்வேதமா பரிணமிக்குது. யஜுர்வேதத்தை வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து ராகத்தோட இசையா பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சாமவேதம். சாமவேதம்.
கடைசி காலத்துல வந்து நோய் தீர்க்க மந்திரங்கள், அது நோய் வரும் இல்லையா, இப்ப இதெல்லாம் வந்து படிப்படியா வரும்போது மனுஷனுக்கு நோய் வரும்போது அதுக்கான நோய்க்கான மருந்து, இந்த பாட்டை பாடினா வந்து நோய் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் வந்து அது ரொம்ப கடைசி காலத்துல வந்தது அதர்வண வேதம். இதுதான் இந்த 4 வேதங்கள். இந்த வேதங்களை உருவாக்கியவர்கள் வந்து ரிஷிகள்னு சொல்லுவாங்க. அந்த ரிஷிகள் காலத்துல தான் இதெல்லாம் உருவானது. இப்ப வந்து இது வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பிற்காலத்துல வந்துச்சே தவிர அப்ப அவங்களுக்கு கடவுளே கிடையாது. அப்ப அதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியாக வந்து மனுஷன் அந்த நெருப்பின் மீது தேவை கொண்டு இருந்ததால அதை பயன்படுத்துவது, அதை கட்டுப்படுத்துவது, அதை பாதுகாப்பதுல இருந்து ஆரம்பிச்சுதான் அங்கிருந்தா யாகம் வேள்வி என்று வேதங்களே அங்கதான் தொடங்கி ஒரு நெருப்புடைய பயன்பாடா. ஆமா, நெருப்பு பயன்பாடு. இப்ப அதே போன்று வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நெருப்பை தெய்வமாக கடவுளாகவே வழிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இனம் இருந்துச்சு, மஜூசிகள் என்று ஒரு இனம் இருந்துச்சு. அது சம்பந்தமான எதுவும் கூடுதல் வரலாறு எதுவும் இந்த இது தொடர்பு உடையதாக இருக்குதா? ஆமா, தொடர்புடையதுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், வரலாற்றுல வந்து இந்தியாவில் உள்ள ஆரியர்களை சொல்லும் போது இந்தோ ஈரானியர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னமும் கூட வரலாறுல படிச்சோம்னா இந்தியாவில் உள்ள ஆரியர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவங்களுடைய பூர்வீகம் வந்து மத்திய சேவை இருந்தாலும் அங்கேருந்து வந்து காக்கசியா அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கசியாவிலேருந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஜெர்மானியர்களும் ஆரியர்கள் தான். இப்போ உலகம் முழுவதும் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிறவங்க எதில் சேருவாங்கன்னு சொன்னால் இந்திய ஆரியர்களை வந்து இந்தோ ஈரானியர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தோ ஈரானியர்கள்னா யாருன்னா இன்னைக்கு இருக்கிற ஈரான் நாட்டை சார்ந்தவர்கள், ஈரான்லேருந்து வந்தவங்க. நம்ம தான் சொன்னோம் பாரசீகத்துலேருந்து, அந்த பாரசீகத்தினுடைய பழைய பேர் தான் ஈரான். ஆமாம், இப்போ பாரசீகம் தான் பழைய பேர், இப்போ இருக்கிற பேர் ஈரான். இப்போ ஈரான் அப்படிங்கிற பேர் எதனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த லேண்ட் ஆஃப் ஆரியன், நீங்க விக்கிபீடியாவிலே பார்க்கலாம். அப்படிங்களா? ஈரான் அப்படிங்கிற பேரு பாரசீகத்துக்கு ஏன் வச்சாங்கிறது காரணம் சொல்றோம், அது ஆரியருடைய பூமி. லேண்ட் ஆஃப் ஆரியன்னா ஆரியருடைய பூமி, அதான் ஈரான். இப்ப ஈரானியர்கள் தான் இவங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதும் அவங்களதான். பாரசீகத்துல உள்ளவங்க தான் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், ஜொராஸ்ட்ர மதம். அவங்களுடைய வேதம் வந்து அவஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ட் அவஸ்தான்னு சொல்லக்கூடியதுதான் வேதம். அதுலயும் அவங்க நெருப்பை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கடவுளே நெருப்பாக இருந்தது. இதுதான் ஆரியர்கள்னா அவங்களும் ஆரியர்கள் தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான தொடர்புல தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்கிறத அவங்க தான் இவங்க, அவங்கல இருந்து வந்தவங்க தானே. இந்தோ ஈரானியர்கள் அப்படிங்கிறவங்க பாரசீகத்துல இருந்து வந்தவங்க. அதனால அந்த பழக்கம் அவங்கள்ட்ட இருந்து வந்ததுதான். இது எல்லாமே அங்கிருந்து வந்தது. ரெண்டாவது, இப்ப நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் ஜொராஸ்ட்ரிய மதத்துல இருந்தார்கள்னா இன்னமும் அவங்க நெருப்பை வணங்கக்கூடியவர்களா தான் இருந்தாங்க. ஜொராஸ்ட்ரிய மதம் எப்ப வந்து இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 7ஆம் நூற்றாண்டு இஸ்லாம் அங்க பரவிய போது ஆரம்பத்திலேயே வந்து கிமு 2000 ஆரியர்கள் வந்துட்டாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாம் வந்து பாரசீகத்துல பரவிய போது இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியாத ஒரு கூட்டம் வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க தான் இன்னமும் இந்தியாவில் பாரசீகர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க. பாரசீகத்துல பாரசீகர்கள் கிடையாது. கண்டிப்பா அங்க இல்ல, அங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று பாரசீகம்னு ஒரு இனம் இருக்கு, பாரசீக இனம், பாரசீக மதம்னு இருக்கு. அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அங்கேருந்து இங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு இருக்கிற நாடு முழுவதுமே இஸ்லாமிய நாடா மாறிடுச்சு. ஈரான் நாடு இஸ்லாமிய நாடா இருக்கு. மீதமுள்ளவர்கள் இங்க வந்தார்கள். இந்த நாட்டை வந்து அவங்க பழைய கொள்கையை விட்டு கொடுக்க முடியாம இன்னமும் முஸ்லீம் பேர் மாதிரியே இருப்பாங்க. அவங்கள வந்து பாரசீகள்னு சொல்லுவாங்க. பார்சி மதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பார்சி மதம்ங்கிறது ஈரான்ல இருந்து வந்தவங்க. நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், அவங்க ஏகத்தையோத்தை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது. இப்ப இந்த ஆரியர்கள் வந்தவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிற கடவுள் வழிபாட்டை அவங்க எடுத்துக்கிட்டு இது எங்களுக்கு சொந்தம்னு அவங்க மாத்திக்கிட்டாங்க. அந்த பார்சி மதத்துல உள்ளவங்க அப்படியே இருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க. சில ஆரியர்கள் மட்டும் வந்து நெருப்பை வணங்கிட்டு வந்தவர்கள் இங்க உள்ள கடவுள்களையும் அவர்கள் கடவுள்களாக. ஆமா, அவங்க வந்து உருவ வழிபாடு ஆரியர்கள் ஆரம்பத்துல கிடையாது. இது எல்லாமே வந்து அதான் அம்பேத்கர் சொன்னாரு, இந்து மதம்ங்கிறது கிடையாது. இங்க வந்து இந்த பல்வேறு விதமான வழிபாடு முறை இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதையை வந்து உருவாக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்துல வேத காலத்துல புராணம் கிடையாது. இந்த சிலை வழிபாடு, இந்த வணக்க வழிபாடு எல்லாமே புராண காலத்துல தான் உருவாகுது. புராண காலம் என்பது ரொம்ப பிற்பட்ட காலம். ஆரம்பத்துல வேதம் உருவாகுது, வேதங்கள், இதிகாச காலம் தான் ராமாயணம் மகாபாரதம் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து உபனிஷத்துக்கள் உருவாகுது. அதுக்கு பிறகுதான் வேத காலம் வருது, இந்த புராண காலம் வருது. இந்த புராண காலத்துக்கு பிறகுதான் வந்து இந்த
கோவில்கள், கடவுள், இன்னைக்கு இருக்கிற சிலை வழிபாடு, இது எல்லாம் இந்த மண்ணுல இருந்த மக்களுடைய வழிபாட்டு முறையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பா வந்து புத்த சமண மதங்கள் இருந்துச்சு. அவங்க புத்தருக்கு பிறகு, புத்தர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சிலைகளை வச்சு அதன் மூலம் வந்து அவங்க வந்து புத்த விகாரங்கள், சமண பள்ளிகளை வச்சு அங்க வந்து சிலைகளை வச்சுக்கிட்டு அதன் மூலம் வந்து சமூக சேவை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் கோவிலா பரிணாமம் அடைஞ்சது. அந்த கோவிலை தான் இவங்க கைப்பற்றிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வந்து ஆரியர்கள் கைப்பற்றிட்டு புத்தரை கடவுளாக்கிட்டாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அந்த கோவில், அரங்கநாதர் கோவில் வரலாறுல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நாகப்பட்டினத்துல இருந்த புத்த விகாரத்துல இருந்த புத்தருடைய சிலையை வந்து எடுத்து 5 அடி உயரத்துக்கு இருந்த ஒரு புத்தர் சிலையை எடுத்துட்டு வந்து அதுல உருக்கி அதுல இருந்து செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக இந்த புத்த விகாரங்கள் பௌத்தர்கள் தான் இதை கொண்டு வந்தாங்க. புத்தருக்கு பிறகுதான் ராமாயண மகாபாரதமே உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்க. ஏன்னா அது ராமாயணம் மகாபாரதங்கிறது ஒரு செவி வழி செய்தியா இருந்ததுதான். அப்ப வந்து பதிவு பண்ணப்படல. இப்ப எப்ப இதெல்லாம் பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பிற்காலத்துல புத்தருக்கு பிறகுதான் பதிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து எழுதுறாரு. ராமன் கிருஷ்ணன் புதிர்கள் அப்படின்னு சொல்றமே அந்த புத்தகத்துல அவர் எழுதுறாரு. அதுக்காக தான் அம்பேத்கர் அவங்க வந்து ஒத்துக்கிறது கிடையாது. நெருப்பை வணங்கி கொண்டிருந்த ஒரு குழு, ஒரு கூட்டம், ஆரிய கூட்டம். அந்த நெருப்பை வணங்குவதில் ஒரு சிலர் பிரிஞ்சிட்டாங்க. மற்றவர்கள் அந்த நெருப்பை கைவிட முடியாம நெருப்பை வணங்கக்கூடிய அந்த பழக்கத்தை தொடர்ந்து வந்தாங்களே, அவங்கள வந்து அக்னிஹோத்ரி அப்படிங்கிற ஒரு பிரிவாவே மாறிட்டாங்க. அப்படியா? அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொன்னா பிரிவு. கோத்திரம்னு சொல்லும் பிரிவு. அக்னினா நெருப்பு. நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்களே தனி இனமா மாறிட்டாங்க. மீதமுள்ளவர்கள் மற்ற தெய்வ வழிபாடுகளோடு இணைந்து விட்டு, ஆனா அந்த நெருப்பு அவங்களால கைவிட முடியல. அதை வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு இதுல வந்து அந்த கடவுளுக்கு ஆராதனை செய்வதிலையோ எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நெருப்பை வந்து அவங்களுடைய அடையாளமா ஆக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அதை பயன்படுத்தி அவனுடைய ஒரு புனித தீர்த்தம்னு சொல்லுவாங்க. புனித தீர்த்தத்துல குளிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல மூலிகை எல்லாம் கலந்து குளிச்சா நல்லது. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, தலையில வந்து கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தண்ணி எடுத்து தலையில அப்படியே வச்சுட்டு போவாங்க. அது குளிச்சதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு. அது மாதிரி பெரிய யாக கொண்டம் வச்சு தீய வளர்க்கறதுக்கு பதிலாக சின்னதா வச்சுக்கிட்டு அதனுடைய அடையாளம் இது அப்படிங்கிற மாதிரி அதை சுருக்கிட்டாங்க. அப்படிதான் இப்ப நெருப்பு வந்து பெரிய அளவில் இருந்து சுருங்கிடுச்சு. இப்ப சின்னதா ஆக்கிட்டு இப்ப என்ன பண்ணாங்க, இப்ப நெருப்பே இல்ல, லைட் வச்சுட்டு நெருப்பு மாதிரி எரியற மாதிரிலாம் வச்சுட்டாங்க. இப்ப அதனுடைய அடையாளம் அந்த இதை வந்து மாத்தாம வந்து இப்ப நெருப்பு வேணும், அது தீபம் சின்னதா கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி இப்படி சின்னதா வந்து கொண்டு வந்து அந்த, ஆனா அந்த நெருப்புங்கிறது எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறது எங்களுடைய பாரம்பரியத்துல இருந்து வந்தது அப்படிங்கறத அவங்க விட்டு கொடுக்காம நெருப்பு என்னமோ வச்சுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க வரைக்கும். அப்போது நெருப்பு எப்போது கடவுளாக ஆக்கப்பட்டது, கடவுள் வழிபாடுகளில் நெருப்பு எப்படி புகுந்தது என்பது போன்ற செய்திகளை விலாவரியாக நீங்கள் தெரிவித்தீர்கள். ஆனால் இன்னும் இது சம்பந்தமான செய்திகள் கூடுதலாக அதிகமாக பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் கூட நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் இந்த நேர்காணலை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நேர்காணலை உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.